உன்னத பாட்டு புஸ்தகம் 4வது அதிகாரம் 12வது வசனம். என் சகோதரியே, என் மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்திரிக்கப்பட்ட கிணறுமாய் இருக்கிறாய். சரி, அதுல முதல் வார்த்தை அடைக்கப்பட்ட தோட்டம். ஆண்டவர் தன்னுடைய மணவாளியை பார்த்து சொல்லுகிற போது, நீ செழிப்பான தோட்டம்னு சொல்லல, அல்லது நீ பலன் கொடுக்கிற தோட்டம் அப்படின்னு சொல்லல. அதெல்லாம் பிறகு முதல்ல ஆண்டவர் மணவாளியை பார்த்து சொன்ன வார்த்தை என்னன்னா, நீ அடைக்கப்பட்ட தோட்டம். ஒரு தோட்டக்காரர் ஒரு தோட்டத்தை அடைக்கிறார்னாலே என்ன அர்த்தம்னா, அந்த தோட்டத்தை அவர் மிகுதியாய் பலன் கொடுக்க வைக்க போறார்னு அர்த்தம். சாதாரண எந்த தோட்டத்தையும் யாரும் அடைக்க மாட்டாங்க. எந்த தோட்டம் எதிர்காலத்தில் மிகுந்த விளைச்சலை கொடுக்க போகிறதோ, மிகுந்த பலனை கொடுக்க போகிறதோ, அந்த தோட்டத்தை தான் என்ன செய்வார்கள்? அடைப்பாங்க. எந்த தோட்டத்தை பலன் கொடுக்க வைக்க வேண்டும் என்று தோட்டக்காரர் விரும்புகிறாரோ அந்த தோட்டத்தை தான் அவர் என்ன செய்வார்? அடைப்பார். இதான் நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு எத்தனை பேருடைய இருதயம் இப்படி இருக்கிறது? என்னுடைய வாழ்க்கையில அநேகம் காரியங்கள் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. பல எல்லைகள்ல என்னுடைய காரியங்கள் அடைக்கப்பட்டிருக்கு பிரதர். என்னுடைய பொருளாதாரம் அடைக்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய குடும்பத்தில் உறவுகளுக்கு மத்தியில் சமாதானம் இல்லை. என்னுடைய தொழிலில் பல வாய்ப்புகள் அடைக்கப்பட்டிருக்கு. நான் படிக்கிற காரியத்தில் பல காரியங்கள் அடைக்கப்பட்டிருக்கு. ஊழியத்தில் பல காரியங்கள் அடைக்கப்பட்டிருக்கு. அடுத்த அடி எடுத்து வைக்க முடியல. பிள்ளைகளுடைய திருமணத்தை எங்க ஆரம்பிக்கிறது எங்க முடிக்கிறது தெரியல, அடைக்கப்பட்டிருக்கிறது. வேலை இன்னும் கிடைக்கல, எங்க முயற்சி பண்ணாலும் எல்லா வாசல்களும் அடைபட்டு இருக்கிறது பிரதர். எல்லாம் உத்தரவாதம் பண்ணிக்கொள்ளுங்க. உங்க வாழ்க்கையில அடைபட்ட சூழல் இருந்துச்சுன்னு சொன்னா உத்தரவாதம் செய்து கொள்ளுங்க, தேவன் உங்க வாழ்க்கையை பலன் கொடுக்க வைக்க போறாருன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆண்டவர் யாருடைய வாழ்க்கையில அடைக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, யாருடைய வாழ்க்கையெல்லாம் அடைக்கப்பட்டிருக்குன்னா, யாரெல்லாம் மிகுதியாய் பலன் கொடுக்க போகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கை பலன் கொடுப்பதற்கு முன்பாக என்ன செய்யப்பட்டிருக்கிறது? அடைக்கப்பட்டிருக்கு. நீங்க வேதத்துல அடைபட்ட சூழல் எங்கெல்லாம் இருந்துச்சு, எங்கெல்லாம் அடைக்கப்பட்ட தருணங்கள் இருந்துச்சுன்னு நீங்க பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் கர்த்தர் மாபெரும் நன்மைகளை செய்திருப்பார். அவருடைய அந்த பீக் மிராக்கிள்னு சொல்லுவாங்கல்ல, அற்புதங்களே மிகப்பெரிய அற்புதங்களா இருக்கும் இல்லையா? அந்த அற்புதங்களை எல்லாம் எங்க செய்யப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அடைபட்ட சூழல்ல தான் அது செய்யப்பட்டிருக்கு. உதாரணத்திற்கு யாத்ராகம புஸ்தகம் 13வது அதிகாரம் 20வது வசனம். அவர்கள் சுக்கோத்திலிருந்து பிரயாணப்பட்டு வனாந்திரத்தின் ஓரமாய் ஏத்தாமிலே பாளையம் இறங்கினார்கள். எபிரேய பாஷையில ஏத்தாம் அப்படின்னு சொன்னா அடைபட்ட ஸ்தலம் அல்லது அடைக்கப்பட்ட ஸ்தலம் அப்படின்னு அர்த்தம். இப்ப இஸ்ரவேலர்கள் சுக்கோத்திலிருந்து பிரயாணப்பட்டு எங்கே வந்து பாளையம் இறங்கி இருக்கிறார்கள்? ஏத்தாமிலே பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். இந்த ஏத்தாம் எப்படிப்பட்ட இடம்னு கேட்டீங்கன்னா, ஒரு பரந்த நிலப்பரப்பு. அந்த பரந்த நிலப்பரப்பினுடைய இடதுபுறம் நீங்க பார்த்தீங்கன்னா சீனாய் மலையினுடைய ஒரு பிரிவு. மேற்கு தொடர்ச்சி மலைன்னு சொல்றோம் இல்லையா? அதே போல சீனாய் மலையினுடைய ஒரு பிரிவு. ஆனா செங்குத்தான சரிவு. அது மேலே ஏற முடியாது. அது மேலே என்ன செய்ய முடியாது? ஏற முடியாது. சரி, இடது பக்கத்தில் அப்படி இருக்குன்னா இதே ஏத்தாமினுடைய வலப்புறத்திலும் இதே சூழ்நிலை தான். அதே சீனாய் மலையினுடைய மற்றொரு சரிவு, அதுவும் செங்குத்தான சரிவு, அதிலும் ஏற முடியாது. இந்த ஏத்தாமுக்கு முன்பாக மாபெரும் செங்கடல் இருக்கிறது. இப்போ ஜனங்கள் ஏத்தாமிலே இருக்கிறார்கள். எகிப்தியர்கள் படையெடுத்து வருகிறார்கள். இடப்புறத்தில் சீனாய் மலை, வலப்புறத்திலும் சீனாய் மலை, முன்புறத்திலே செங்கடல், பின்புறத்திலே எகிப்தியர்கள் படையெடுத்து வருகிறார்கள். அடைக்கப்பட்ட சூழல், அடைபட்ட தருணம்.
இதான் இஸ்ரவேலருடைய சூழல், இஸ்ரவேலருடைய சூழல். அதனாலதான் பார்வோன் சொல்லுகிற போது சொன்னான், வனாந்திரம் அவர்களை அடைத்து போட்டது. வனாந்திரம் என்ன செய்தது? எல்லா பக்கத்திலும் அடைபட்ட சூழல். எந்த பக்கமும் எந்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாது, எந்த பக்கம் ஒரு அடி எடுத்து வைக்க முடியாது. எல்லாமே எதிரான பாதகமான சூழ்நிலைகள். இதான் இஸ்ரவேலர்களுடைய சூழல். இஸ்ரவேலர்களுடைய சூழல் சாதாரணமா இல்ல. ஒரு பக்கம் இயற்கை அவர்களை அடைத்திருந்தது. எது அவர்களை அடைச்சிருந்தது சொல்லுங்க பார்க்கலாம். இயற்கை அடைத்திருந்தது. சீனாய் மலையும் செங்கடலும் அடைத்திருக்கிறது. இன்னொரு பக்கம் எகிப்தியர்கள், மனிதர்கள் அடைக்கிறாங்க. எத்தனை பேருக்கு அப்படி இருக்கிறது பிரதர்? என்னுடைய வாழ்க்கையில மனிதர்கள் அடைக்கல, ஆனா இயற்கை அடைத்திருக்கிறது. மழை பெய்யல, என்னுடைய தொழில் செழிக்கல, அல்லது வெயில் அதிகமா இருக்கு, இதனால என்னுடைய தொழில் பாதிக்கப்பட்டிருக்கு. இயற்கை எனக்கு எதிராக இருக்கிறது பிரதர். இயற்கையினால நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். எத்தனை பேருடைய இருதயம்? நான் அடைக்கப்பட்டிருக்கிறேன். எத்தனை பேருடைய ஆத்துமா? சிலருக்கு பிரதர் இயற்கையெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனா எனக்கு விரோதமாய் பல மனிதர்கள் எழும்பி இருக்கிறார்கள். பல பேர் எழும்பி என்னுடைய காரியங்களை அடைத்திருக்கிறாங்க பிரதர். நான் அடைக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறேன். அதான் எகிப்தியருடைய சூழல். அந்த நாட்களில் மன்னிக்கணும், இஸ்ரவேலருடைய சூழல் அதுதான். அந்த நாட்களில் எகிப்தியர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. இன்னைக்கு எப்படி அமெரிக்க தேசம் மாபெரும் வல்லரசா இருந்ததோ, அந்த நாட்களில் மாபெரும் வல்லரசா இருந்த தேசம் எகிப்து தேசம். மிகப்பெரிய வல்லரசா இருந்தது. அவங்களை எதிர்த்து, அவங்க சேனையை எதிர்த்து யாருமே என்ன செய்ய முடியாது, எதுவும் செய்ய முடியாத சூழல். எல்லா பக்கமும் அடைக்கப்பட்டிருந்த சூழல். வேற வழியே கிடையாது. எகிப்தியர்களுடைய கையில சிக்கினா அவ்வளவுதான். எந்த பக்கமும் போக முடியாது. எதையுமே இந்த இடத்துல ஒரு வழி உண்டாகும். இந்த காரியத்திலிருந்து, இந்த அடைபட்ட சூழ்நிலையிலிருந்து நம்ம எழும்பி வந்துருவோம் அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லாத தருணம். அதான் அடைக்கப்பட்ட சூழல். அடைபட்ட ஸ்தலத்தில் இருந்தாங்க. என்ன நடந்துச்சு தெரியுமா? நாலா பக்கமும் அடைக்கப்பட்டிருந்தா, எல்லா பக்கமும் அடைச்சிருக்கு, 4 திசையும் அடைத்திருக்கிறது. அப்ப நம்ம நோக்கி பார்க்க வேண்டிய மீதம் இருக்கிற ஒரே ஒரு திசை எந்த திசை தான்? வானத்தினுடைய திசை, இல்லையா? இஸ்ரவேலர்கள் 4 பக்கமும் அடைக்கப்பட்டிருந்த போது பரலோகத்தின் திசையை நோக்கி, வானத்தின் திசையை நோக்கி பார்க்க ஆரம்பித்தாங்க. பாருங்க என்ன நடந்தது. வாசிங்க பார்க்கலாம். அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேகஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். இங்கதான் முதல் விசையாய் முதல்ல இங்கதான் இஸ்ரவேலர்களுக்கு மேகஸ்தம்பம் அருள் செய்யப்பட்டது. இங்கதான் 4 பக்கமும் அடைக்கப்பட்ட சூழ்நிலையில இஸ்ரவேலர்கள் வானத்தின் திசையை நோக்கி பார்க்க ஆரம்பித்தாங்க. பாருங்க, அங்க இருந்து ஒரு மகிமையின் வெண்மேகம் இறங்கி வர ஆரம்பித்தது. அல்லேலூயா. இந்த மேகம் எதற்காக கொடுக்கப்பட்டது தெரியுமா? சங்கீத புஸ்தகம் 105:39 வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 105:39. அவர் மேகத்தை மறைவுக்காக விரித்து அப்படின்னு இருக்கு இல்லையா? நீங்க பொது தமிழ் மொழிபெயர்ப்புல வாசிங்கன்னா, அவர் அவர்களை பாதுகாக்க மேகத்தை பரப்பினார். பிக்சரைஸ் பண்ணி சொல்லணும்னா, இந்த கட்டட வேலைக்கெல்லாம் ஒரு சாந்து சட்டி வச்சிருப்பாங்களே, சிமெண்ட் போடுறது, கலவை போடுறது. அந்த சட்டியை தலைகீழ கவுத்துனா எப்படி இருக்கும்? அதை போல் மேகஸ்தம்பம்னா என்னென்னா, நம்ம அநேக நேரங்களில் பிக்சர் எப்படி கொடுத்துட்றாங்க அப்படின்னா, ஏதோ ஒரு பில்லர் மட்டும் இருந்துச்சு, ஏதோ முன்னாடி ஒரு தூண் மாதிரி மேகஸ்தம்பம் அல்லது அக்கினி ஸ்தம்பம் இருந்துச்சுன்னு சொல்லிடுறாங்க. அது தவறு. பில்லர் மாதிரி இருக்கிறது அல்ல. ஆண்டவர் அவர்களை மேகஸ்தம்பத்தினால பாதுகாக்கிறதுக்கு 4 புறங்களிலும் கன்சீல் பண்ணி, கவர் பண்ணி மேகஸ்தம்பத்தினால அவர்களை மூடினார். இஸ்ரவேலர்கள் வனாந்தரத்தில் நடந்து போகிற போது யாருமே இஸ்ரவேலர்களை பார்க்க முடியாது.
அவங்களுக்கு என்ன தெரியும்னா, நாலா பக்கமும் மேகஸ்தம்பம் சூழ்ந்து, மேலையும் மேகஸ்தம்பம் சூழ்ந்து அவர்களை கன்சீல் பண்ணி நடத்துகிறத தான் பார்க்க முடியும். இஸ்ரவேலர்கள் அந்த 6 லட்சம் ஜனங்களும் நடந்து போகிறத யாரும் பார்க்க முடியாது. அவங்க அந்த மேகம் நகருகிறத மட்டும்தான் என்ன செய்ய முடியுமா, பார்க்க முடியும். அதனால தான் பல தேசங்களுக்கு இஸ்ரவேலை குறித்த பயமும் திகிலும் பிடித்தது. அந்த அளவுக்கு கர்த்தர் மகிமையாய் அவர்களை நடத்தினார். ஹல்லேலூயா. நல்லா ஒன்றை நினைவில் வச்சுக்கோங்க, ஒன்றை நினைவில் வைத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் காரியங்களை செய்ய போகிறார் அப்படின்னா அதுக்கு என்ன அடையாளம் தெரியுமா? என்ன அடையாளம் தெரியுமா? அடைக்கப்பட்ட சூழ்நிலை இருக்கிறது தான் அடையாளம். ஹல்லேலூயா. அடைக்கப்பட்ட சூழ்நிலை இருக்குன்னு சொன்னாலே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில மகத்தான கிரியைகளை செய்யும்படிக்கு திட்டமிட்டிருக்காருன்னு அர்த்தம். ஆண்டவர் அந்த மேக ஸ்தம்பத்தை இறங்க பண்ணின அந்த காரியம் அடைபட்ட சூழல்ல தான் கொடுக்கப்பட்டது. படுறோம் அப்படின்னு சொன்னாலே எந்த பக்கமும் என்னால் செயல்பட முடியல பிரதர். எனக்குன்னு கர்த்தர் பல திட்டங்களை கொடுத்திருக்கிறார், பல தரிசனங்களை கொடுத்திருக்கிறார், பல காரியங்களை நான் முன்னெடுத்து செல்ல வேண்டி இருக்கிறது. ஆனால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாமல் மனிதர்கள் அடைக்கிறார்கள். ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாம காரியங்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது. அநேகம் வாசல்கள் எனக்கு முன்பாக இருக்கிறது தெரியுது, ஆனா அந்த வாசல்களுக்குள்ள என்னால் பிரவேசிக்க முடியல. எல்லாமே அடைக்கப்பட்டிருக்கு, எல்லாமே எதிரான சூழ்நிலையில் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லுவீங்கன்னு சொன்னா உத்தரவாதம் பண்ணிக்கொள்ளுங்க, தேவன் உங்களுக்கு குறித்து மாபெரும் திட்டங்களை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு முன்னாடி அவர் பிரம்மாண்டமான காரியங்களை செய்கிறதுக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மேக ஸ்தம்பம், பரிசுத்த மகிமையின் மேக ஸ்தம்பம் மேலே இருந்து கீழே இறங்கி வந்து இஸ்ரவேலர்களை மூடி நடத்துறதுங்கிறது சாதாரண மிராக்கிளா? யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். மகிமையான காரியங்களை கர்த்தர் யாருடைய வாழ்க்கையிலெல்லாம் செய்ய போறாங்களோ அந்த செய்ய போறதுக்கு முன்னாடி அந்த மகிமையான விளைச்சலை பலனை பார்க்கிறதற்கு முன்பாக அவர்களை எல்லாம் தேவன் அடைத்து வைத்த சூழ்நிலை இருந்திருக்கிறது. அதனாலதான் வாச்சோம், அடைக்கப்பட்ட தோட்டம். என்ன தோட்டமா? திறந்து விடப்பட்ட தோட்டம் கிடையாது. என்ன தோட்டமா? அடைக்கப்பட்ட தோட்டம். ஏன் பிரதர் என்னுடைய வாழ்க்கையில் அநேகம் பகுதிகள் அடைக்கப்பட்டிருக்கிறது? ஏன் என்னுடைய வாழ்க்கையில் பல காரியங்கள் தடைபட்டிருக்கு? ஏன் தடைன்னு தெரிஞ்சா கூட பரவாயில்ல பிரதர், ஏன்னே தெரியல, ஆனால் எல்லா காரியங்களும் அடைக்கப்பட்டிருக்கு. யாராவது நன்மை எனக்கு செய்ய வருவது போல தெரிகிறது, ஆனால் மாறிவிடுகிறது. எனக்கு சிலர் ஒத்துழைப்பு கொடுக்க போவது போல தெரிகிறது, ஆனால் சூழ்நிலை மாறிவிடுகிறது. சில நன்மை வரப்போவது போல தெரிகிறது, ஆனால் சூழ்நிலை மாறிவிடுகிறது. ஏன் இந்த தடை? ஏன் இப்படி என்னுடைய காரியங்கள் அடைக்கப்பட்டிருக்கு? பிரதர், அநேக நேரங்களில் நான் இது மாதிரி வாசல்கள் அடைக்கப்பட்டு பார்த்தபடினால, அந்த அடைப்புகளையே பார்த்தபடினால, இனிமே எந்த சான்ஸ் வந்தாலும் அதை அடைக்கப்படும் அப்படிங்கிற ஒரு தவறான விசுவாசம் தான் எனக்குள்ளே வந்து விடுகிறது. என்னால் விசுவாசித்து நன்மைகளை எதிர்பார்க்க முடியல. சூழ்நிலைகளை பார்த்து சோர்ந்து போயிட்டேன் பிரதர். இப்போ என்னால் விசுவாசிக்க கூட முடியல, பலன் கொள்ள கூட முடியல. எத்தனை பேருடைய இருதயம், எத்தனை பேருடைய ஆத்துமா நல்லா நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. அடைக்கப்பட்ட சூழ்நிலை இருக்குன்னு சொன்னா கர்த்தர் அங்க மாபெரும் காரியங்களை செய்ய போறாருன்னு அர்த்தம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அடைக்கப்பட்ட சூழ்நிலையில தான் மேக ஸ்தம்பம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. தொடர்ந்து வாசிங்க பார்க்கலாம். அடுத்த வசனம் வாசிங்க பார்க்கலாம். 13:22. பகலிலே மேக ஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை அப்படின்னு இருக்கு இல்லையா? போகவில்லை அப்படின்னு இருக்கு. நீங்க பொது மொழிபெயர்ப்பில் வாசிங்கன்னா, ஜனங்களை விட்டு மேக ஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும் அகலவே இல்லை. விலகவில்லை, இல்ல விலகவே இல்லை. எது வரைக்கும் தெரியுமா? யோசுவா புஸ்தகம் 5வது அதிகாரம் 13வது வசனத்துல, பின்னும் யோசுவா எரிகோவின் வெளியிலிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது போதும். தேங்க்யூ. இந்த எரிகோவின் வெளிகள் அப்படின்னு சொன்னா, இஸ்ரவேலர்கள் வனாந்தரத்தை கடந்து யோர்தானை கடந்து இப்ப எந்த தேசத்திற்குள்ளே பிரவேசித்து விட்டார்கள்? கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசித்து விட்டார்கள். கானானுக்குள்ள போன உடனே எரிகோவின் சமனான வெளிகளில் இப்ப தங்கி இருக்கிறாங்க. இப்ப யோசுவாவுக்கு திடீர்னு சொல்லி இதுவரைக்கும் இருந்த அட்மாஸ்பியர்ல ஏதோ ஒரு மாற்றம்.
இதுவரைக்கும் இருந்த காரியத்தில் வான மண்டலங்களில் ஏதோ ஒரு மாற்றம். ரவிகள் சொல்லுவாங்க, இந்த இடத்துல தான் மேக ஸ்தம்பம் அவர்களை விட்டு என்ன செய்யப்பட்டது? முதல் விசையாய் எடுக்கப்பட்டது. அதனால தான் எரிகோவின் சமனான வெளியில வந்து நின்று, என்ன திடீர்னு ஒரு மாற்றம் இருக்கிறதே அப்படின்னு வானத்தை அண்ணாந்து பார்த்தார். மேக ஸ்தம்பம் அங்க இல்லை, ஆனா அவர்களை வழிநடத்த கர்த்தருடைய தூதனானவர் வந்து இறங்கி இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கானானுக்கு கொண்டு வந்து சேர்க்கிற வரைக்கும் மேகஸ்தம்பம் அவர்களை விட்டு என்னவே செய்யலையா? விலகவே இல்லை. நல்லா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எப்பெல்லாம் விலகல தெரியுமா? எப்பெல்லாம் விலகல தெரியுமா? எவ்வளவோ கடினமான தருணங்கள், சூழ்நிலைகள். ஈவன் ஏன் ரெவித்தீம்ல தண்ணி இல்லைன்னு சொன்ன உடனே மோசேக்கு விரோதமாய் கல்லெறியும்படிக்கு ஜனங்கள் கற்களை எடுத்தாங்க பாருங்க. அப்ப கூட மேகஸ்தம்பம் என்ன செய்யல? விலகல. சரி, மாறாவில் தண்ணி கசப்பா இருந்துச்சு. அப்ப ஜனங்கள் மோசேக்கு விரோதமா முறுமுறுத்து அவனை கொல்லணும்னு சொன்னாங்க பாருங்க. அப்ப கூட விலகல. அப்பமும் இறைச்சி இல்லாமல் இருந்தப்ப எங்களை எகிப்திலிருந்து இதுக்கா கொண்டு வந்தீங்கன்னு சொல்லி முறுமுறுத்தாங்களே, அப்போ கூட விலகலை. நாதாப்பும் அபியவும் அந்நிய அக்கினியை எடுத்துக்கொண்டு தேவ சமூகத்தில் பிரவேசித்தாங்களே, அப்போ கூட விலகலை. ஈவன் இவ்வளவு ஏன் பொன் கன்றுக்குட்டியை செய்து அதுக்கு முன்னாடி தாழ விழுந்து, நீதான் எங்களை எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த தெய்வம்னு சொல்லி அதுக்கு முன்னாடி தாழ விழுந்து வணங்கி கொண்டிருந்தாங்க பாருங்க. அப்போ கூட அந்த மேகஸ்தம்பம் என்ன செய்யலை? விலகலை. தேவன் அவர்கள் மேலே வைத்த நேசம். ஒரு பாடல் இருக்கு இல்லையா? மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. அதுக்கு அடுத்த வார்த்தை என்ன வார்த்தை? அன்பான தேவன். என்ன தேவன்? அந்த வெளிப்பாட்டோட பாடினாங்களா பாடலையான்னு எனக்கு தெரியல. ஆனால் அந்த வார்த்தை ரொம்பவும் உண்மை. அவர் நம் மேலே வைத்திருக்கிற நேசம் ஒரு நாளும் மாறப்போறது கிடையாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? கர்த்தர் உங்களுக்குன்னு வைத்திருக்கிற அந்த லக்குக்கு, அந்த டெஸ்டினேஷனுக்கு கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் உங்களை ஆண்டவர் என்ன நோக்கத்துக்காக அழைத்திருக்கிறாரோ, என்ன நோக்கத்துக்காக இந்த ஊழியத்துக்கு அழைத்தாரோ, அல்லது என்ன நோக்கத்துக்காக உங்களை ஏற்படுத்தினாரோ, இந்த பூமிக்கு அனுப்பினாரோ, அந்த நோக்கத்தை நிறைவேற்றி முடிக்கிற வரைக்கும் தேவன் உங்களை கைவிட போறதே கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் உங்களுக்கு சொன்னதை செய்து முடிக்கிற வரைக்கும் அவர் உங்களை என்ன செய்ய போறது கிடையாது, கைவிட போறது இல்லை. எந்த சூழ்நிலையா இருக்கட்டும், எவ்வளவு வேண்டுமானாலும் எதிராக இருக்கட்டும், சூழ்நிலைகள் எவ்வளவு பாதகமாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், சூழ்நிலைகளை பற்றி கவலைப்பட வேண்டாம். உங்களை சூழ்ந்து பாதுகாத்து நடத்துகிறதுக்கு ஒரு மேகஸ்தம்பம் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் கேட்கலாம், பிரதர், பழைய ஏற்பாட்டில் மேகஸ்தம்பத்தை அவங்க பார்த்தாங்க, வழி நடத்துறதை பார்த்தாங்க, ஆனால் என் மேலே மேகஸ்தம்பம் இருக்குன்னு சொல்லி எப்படி உத்தரவாதம் பண்ணுவது? அந்த நாட்களில் மாம்சத்தில் பார்த்தாங்க, விசுவாசிச்சாங்க. ஆனால் இந்த ஆவியின்படி விசுவாசித்து நடக்கிற இந்த நாட்களில் என்னையும் கர்த்தர் என் மேலே மேகஸ்தம்பமாக இருந்து வழி நடத்துகிறார் அப்படிங்கிறதுக்கு என்ன பிரதர் உத்தரவாதம்? என்ன எவிடன்ஸ் இருக்கு? ஒன்னே ஒன்று தான். நீங்கள் அடைக்கப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கிற போது, அடைபட்ட தருணங்களின் மத்தியில், அல்லது போராட்டங்களின் மத்தியில், அல்லது பிரச்சனைகள் மத்தியில் மனம் கலங்கி நிற்கிற போது உங்கள் வீட்டில் சுவரில் ஒட்டப்பட்டிருக்கிற அந்த வசன ஸ்டிக்கர் இல்லை ஒரு வசன போர்டு திடீர்னு உங்கள் கண்களில் பட்டு அந்த பிரச்சனைக்கு ஏற்றாற் போல உங்களுடைய ஆத்துமாவை தேற்றி இருக்கிறதா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இதை போல கூட்டங்களுக்கு, அல்லது நீங்கள் செய்திகளை கேட்கிற போது, அல்லது புஸ்தகங்களை வாசிக்கிற போது, வேதத்தை வாசிக்கிற போது, பாடல்கள் மூலமாக கர்த்தர் என்னை நோக்கி வார்த்தைகளை அனுப்பி கொண்டு தான் பிரதர் இருக்கிறார், அதில் குறைவே இல்லை அப்படிங்கிறவங்க மட்டும் உரத்த சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பாருங்களேன். அப்படியானால் உங்களுக்கு உத்தரவாதம் உண்டு. கர்த்தர் உங்களை வழி நடத்த உங்கள் மேலே மேகஸ்தம்பமாய் பரம்பி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் உங்களுக்கு உத்தரவாதமே. அவர் உங்களை வழி நடத்துறது தான் உங்களுக்கு உத்தரவாதமே. நிச்சயமாய் உங்களுக்குன்னு அவர் வச்சிருக்கிற அந்த ஆசீர்வாதமான கானானை காண பண்ணுவார். ஹல்லேலூயா. உங்களை என்ன நோக்கத்துக்காக ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்தாரோ, ஊழியத்துக்குள்ள கொண்டு வந்தாரோ, அந்த நோக்கத்தை நிறைவேற்றி முடிக்கிறது அவருடைய வேலையாக இருக்கிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இங்கே தான் மேகஸ்தம்பம் இறங்கி வந்தது. அதுவும் நல்லா கவனிச்சு பாருங்க. யாருடைய கண்கள் பார்க்க தெரியுமா? எகிப்தியர்கள் எகிப்தில் இருக்கும்போதே மேகஸ்தம்பம் இறங்கி வரல.
இறங்கி வரல. இஸ்ரவேலர்கள் கிட்ட நெருக்கி, அவ்வளோதான், இஸ்ரவேலர்களை கொல்ல போகிறாங்க, அம்பெய்கிற தூரம், வில்லை எய்கிற தூரம், கிட்டக்க வந்துட்டாங்க. அப்படிங்கிற தூரத்தில் இஸ்ரவேலர்களை எகிப்தியர்கள் அடைச்சிட்டாங்கங்கிற தருணத்தில் தான் எகிப்தியர்களின் கண்கள் பார்க்க கர்த்தர் அந்த மேகஸ்தம்பத்தை இறங்க பண்ணினா. அல்லேலூயா. யாரெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த காரியங்களையெல்லாம் அடைச்சிருக்கிறாங்களோ, அடைத்தவர்களுடைய கண்கள் பார்க்கத்தான் கர்த்தர் காரியங்களை செய்ய ஆரம்பிப்பார். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? எகிப்தியர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. எகிப்திய மன்னன் பார்வோன்கிறவன் சாதாரணமானவன் அல்ல, அவ்வளவு பெரிய சாமர்த்தியசாலி. நீங்கள் சொல்லலாம், பிரதர் எனக்கு விரோதமாக எழும்புகிறவங்க சாதாரணமானவங்க. பிரதர் இல்லை பிரதர், எனக்கு விரோதமாக எழும்பி காரியங்களை நடப்பிக்கிறவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, வெகு சாமர்த்தியசாலிகள் பிரதர், ரொம்ப தந்திரக்காரர்கள் பிரதர். இல்லை இல்லை, தந்திரக்காரனை அவர்கள் தந்திரத்தில் பிடிக்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. தந்திரக்காரனை எதில் பிடிக்கிறவரா? அவன் என்ன தந்திரம் செய்கிறானோ அதே தந்திரத்தில் அவனை என்ன செய்வாரான்? கர்த்தர் பிடிப்பார். அவர்கள் தங்கள் வாயாலேயே கெடுவார்கள். எது வரைக்கும் தங்கள் வாய் ஜெயிக்கும்னு நினைச்சாங்களோ அவர்கள் தங்களுடைய வாயினாலேயே கெடும் நாட்கள் வரும். பார்வோன் சொல்லிட்டான், வனாந்தரம் அவர்களை அடைத்திருக்கு, அதனால நம்ம போய் என்ன செஞ்சிடலாம், அவர்களை பிடிச்சிடலான்னு நினைச்சான். ஆனா அதே பார்வோனுடைய யோசிச்சு பாருங்க, அந்த பார்வோன் படையெடுத்து வருகிற போது அவன் என்ன நினைச்சு வந்திருப்பான்? இந்த 600 ரதங்கள் இருக்கிறது, 1000 லட்சம் வீரர்கள் இருக்கிறாங்க, நமக்கு நிகரான சேனை இந்த பூமியிலேயே கிடையாது, எகிப்தியர்களை அதம் பண்ணி போடலாம் அப்படின்னு நினைச்சு வருகிற போது அவனுடைய கண்கள் பார்க்க அந்த மகிமையின் மேகம் இஸ்ரவேலர்களை மூட ஆரம்பித்தது. யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமாக எழும்பி நின்று கிரியை செஞ்சாங்களோ அத்தனை பேருடைய கண்கள் பார்க்க அந்த அடைப்பை கர்த்தரால திறப்பாக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. சூழ்நிலைகளை பார்க்காதீங்க, சோர்ந்து போக வேண்டாம். எப்படிப்பட்ட அடைக்கப்பட்ட ஸ்தலத்திலும் எப்படிப்பட்ட அடைக்கப்பட்ட சூழ்நிலையிலும் கர்த்தரால வாசல்களை திறக்க முடியும். அல்லேலூயா. என்னுடைய ஊழியத்தின் ஆரம்ப நாட்களில் நான் 30 வயதில் ஊழியத்துக்கு வந்தபோது கடந்த 3 ஆண்டுகளாய் பல நேரங்களில் பார்த்துருக்கிறேன். 30 வயதிலே பிரசங்கிக்கிறது சாதாரண விஷயம் அல்ல. அதுவும் பெரிய பெரிய மேடைகளில் நிற்பது சாதாரண விஷயம் அல்ல. பல பேர் எழும்புவாங்க, பொறாமையினால பல பேர் எழும்பி இருக்கிறாங்க. என்னுடைய வாசல்களை அடைக்கிறதுக்கு எவ்வளவு முயற்சிக்க முடியுமோ அவ்வளவு முயற்சித்திருக்கிறாங்க. ஆரம்ப நாட்களில் நான் வெகுவாய் சோர்ந்து போன தருணங்கள் உண்டு, அறையை பூட்டி கொண்டு அழுத தருணங்கள் உண்டு. ஆனால் நான் நல்லா ஆவியானவர் எனக்கு நிதானித்து காட்ட ஆரம்பித்தார். எப்போதெல்லாம் ஒரு வாசல் அடைக்கப்பட்டதோ கர்த்தர் அப்போதெல்லாம் அதை விட பெரிய வாசல்களை திறக்க ஆரம்பித்தார். அல்லேலூயா. அங்க வாசல் அடைக்கிற போதே இங்க என்ன செய்ய ஆரம்பித்தது? திறக்க ஆரம்பித்தது. இப்பெல்லாம் ஒரு வாசல் அடைக்க போகிறதுனால நான் ரொம்ப சந்தோஷமாயிருவேன். ஏன்னா கர்த்தர் இதோட பெருசா ஒன்று என்ன செய்ய போறாரு? திறக்க போறார். இதுதான் உண்மை. நான் ஆரம்ப நாட்களில் ஒரு பத்திரிகையில் எழுதி கொண்டு வந்தேன், ஒரு ஆர்டிக்கல் எழுதி கொண்டு வந்தேன். திடீர்னு சொல்லி அந்த பத்திரிகையில் இனிமேல் வராது என்கிற செய்தி வந்துடுச்சு. அப்போ நான் நினச்சேன், ஆண்டவரே இந்த வாசல் அடைக்கப்பட்டுருச்சே அப்படின்னு. காலையில் எனக்கு செய்தி, மாலையிலேயே இன்டர்நேஷ்னல் லெவலில் பாப்புலராக இருக்கிற ஒரு பத்திரிகையில் எழுது. அன்றைக்கு காலையில் அடைக்கிறார், மாலையில் திறந்தார். இன்டர்நேஷ்னல் அளவில் இன்றைக்கு குறைந்தது ஒரு 5 பத்திரிகைகள் எழுதுகிறேன். ஆரம்பத்தில் ஒரு பத்திரிகையில் 2500 பேருக்கு ரீச் ஆனது. இன்றைக்கு ஒரு மாதம் 25,000 பேர் வாக்கியங்களை வாசித்து கொண்டிருக்கிறாங்க. அடைச்சாத்தான் என்னவே செய்யப்படும்? திறக்கப்படவே செய்யும். அல்லேலூயா. நல்ல உத்தரவாதம் பண்ணிக்கலுங்க. லாக் பண்ணப்படுதேன்னு சொல்லி நீங்கள் கலங்காதீங்க. ஆண்டவருக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுக்க ஆரம்பிங்க, சந்தோஷமாக இருக்க ஆரம்பிங்க. அடைக்குதுனாலே அவர் என்ன செய்ய போறாருன்னு அர்த்தம்? திறக்க. ஏன்னா கர்த்தருக்கு நல்லா தெரியும், இந்த வாசல் அடைச்சாத்தான் அடுத்ததை உங்கள் கண்ணு என்ன செய்யும்? பார்க்குன்னு சொல்லி பார்க்கும். இல்லைன்னா ஒரு நாள் உங்களால் என்ன செய்ய முடியாது? மேலே எழும்பி வர முடியாது. கர்த்தர் ஒரு வாசலை அடைக்கிறார்னாலே, ஒரு வழி அடைச்சா எத்தனை வழியை திறப்பாரா? 7 வழியா. 7னா பூரணம். 7னா என்னது? பூரணம். ஒரு வழி அடைக்குதுனாலே கர்த்தர் 7 வாசல்களை பூரணமாய் உங்களுக்கு முன்னாடி திறப்பார்னு அர்த்தம். அல்லேலூயா. அடைக்கப்படுகிறத குறித்து கலங்காதீங்க. பிரதர், என்னால் எதுவுமே செய்ய முடியாத, செயல்படாத சூழ்நிலையில் இருக்கிறேனே பிரதர் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் செயல்பட முடியாத சூழ்நிலையில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்காக கர்த்தர் மாபெரும் காரியங்களை செய்ய போறாருன்னு அர்த்தம்.
அல்லேலூயா. அவர் உங்களுக்காக செயல்பட போறார்னு அர்த்தம். இஸ்ரவேலர்கள் அடைக்கப்பட்டாங்க. இந்த அடைக்கப்பட்ட சூழ்நிலையில் தான் கர்த்தர் செங்கடலை அவர்களுக்கு முன்னாடி பிளந்து போட்டார். அல்லேலூயா. யாராவது யோசிச்சிருக்க முடியுமா? இந்த அடைக்கப்பட்ட சூழ்நிலையில செங்கடலின் வழியாக வெட்டாந்தரையில இஸ்ரவேலர்கள் கடந்து போவாங்கன்னு யாராவது யோசிச்சிருக்க முடியுமா? மோசே யோசிச்சிருப்பாரா? இல்லை பார்வோன் யோசிச்சிருப்பாரா? இல்லை வேறு இஸ்ரவேலர்கள் யாராவது நினைச்சிருக்க முடியுமா இப்படிப்பட்ட ஒரு மிராக்கிள் நடக்குன்னு சொல்லி? நல்லா உத்தரவாதம் பண்ணிக்கங்க, அடைக்கப்படுதுனாலே ஒரு மாபெரும் அற்புதத்தை கர்த்தர் செய்ய போறார்னு அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மெல்லாம் இஸ்ரவேல் செங்கடல் ரெண்டா பிரிஞ்சுது தான் நினைப்போம் இல்லையா? ஒரிஜினல் எபிரேய பைபிளில் 2 என்கிற வார்த்தையே அங்கே கிடையாது. 2 என்கிற வார்த்தையே அங்கே என்ன இல்லை, ஆங்கிலத்தில் இன்டு பீசஸ் அப்படின்னு தான் இருக்கும். கூறு போட்டார். என்ன செஞ்சாரா? கூறு போட்டார். இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து வெளியே வருகிற போது அணியணியாய் வந்தார்கள். எப்படி வந்தாங்களா? அணியணியாய். அதுக்குரிய ஆங்கில வார்த்தையை நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன வார்த்தை பயன்படுத்தி இருப்பாங்கன்னா, இந்த படைகள்லாம் வரிசையாக போகும் இல்லையா? நீங்கள் இந்த குடியரசு தினத்திலேயோ அல்லது சுதந்திர தினத்திலேயோ பார்த்துருப்பீங்க, பரேடு நடக்கும் இல்லையா? அந்த பரேடில் படைகள்லாம் எப்படி போகும்? கூட்டமாக போக மாட்டாங்க. எப்படி போவாங்க? அணியணியாய் ரோவா போவாங்க பாருங்க. அதே போல இஸ்ரவேலர்களும் கோத்திரமாய் 12 கோத்திரங்களும் 12 அணியாய் புறப்பட்டார்கள். ரபிகள் ரொம்ப அழகா விளக்குவாங்க. இந்த 12 அணிகளுக்கும் 12 கோத்திரங்களுக்கும் 12ஆகத்தான் கர்த்தர் செங்கடலை பிளந்தார். அவர் செங்கடலை கூறு போட்டார்னு எழுதப்பட்டிருக்கிறது. என்ன செஞ்சாரா? செங்கடலை இடது பக்கமும் தண்ணீர் நிற்கிறது, வலதுபுறமும் தண்ணீர் நிற்கிறது. நீங்கள் எல்லா ரபீனிக்கல் கமெண்ட்ரிலையும் வாசிச்சு பாருங்க. நம்ம தான் ரெண்டான்னு அப்படி பேசி பழகிட்டோம். தமிழில் அதை 2 அந்த புரிதலின் அடிப்படையில் மொழிபெயர்த்துட்டாங்க. அந்த 2ங்கிற வார்த்தையே ஒரிஜினல் ஹீப்ரூவில் கிடையாது. கர்த்தர் 2ஆ பிரிக்கல. எத்தனையா பிரிச்சாரு? 12ஆய் கூறு போட்டார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இஸ்ரவேல் தேசத்துக்கு ஜனங்களுக்காக இந்த அடைக்கப்பட்ட சூழ்நிலையில இப்படி செங்கடல் 12ஆ பிளந்து போகும்னு சொல்லி யாராலாவது நினைச்சிருக்க முடியுமா? எதிர்பார்த்திருக்க முடியுமா? கர்த்தர் ஒரு அடைக்கப்பட்ட சூழ்நிலை உருவாக்கி வைத்திருக்கிறார்னாலே உத்தரவாதம் பண்ணிக்கொள்ளுங்க, உங்களால கிரகிக்க முடியாத அற்புதங்களை நீங்க பெற போறீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. யோசுவா புஸ்தகம் 6வது அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. என்ன செய்யப்பட்டிருந்ததா? அடைக்கப்பட்டாலே அங்க ஒரு மாபெரும் மிராக்கிள் தான். எத்தனை பேருக்கு காரியம் விளங்குது? விளங்கினவர்கள் மட்டும் விளங்குனதுக்கு தக்கதா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அடைக்கப்பட்டாலே அங்கே ஒரு மாபெரும் மிராக்கள். நீங்கள் வேதத்தில் எங்கே வேண்டுமானாலும் வாசிச்சு பாருங்க. எங்கெல்லாம் அடைக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் தேவன் மாபெரும் காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். அது இயற்கை அடைச்சாலும் சரி, மனிதர்கள் அடைத்தாலும் சரி, அங்கெல்லாம் தெய்வம் மாபெரும் கிரியைகளை செய்து வைத்திருக்கிறார், கிரியைகளை செஞ்சு வச்சிருக்கிறார். 1 சாமுவேல் புஸ்தகம் 1வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து அவனுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். ஒருத்தி பேர் அன்னாள், மற்றவள் பேர் பெனினாள். அன்னாள் அப்படின்னா தயவு பெற்றவள் அப்படின்னு அர்த்தம். அன்னாள்னா என்ன அர்த்தம்? தயவு பெற்றவள் அல்லது கிருபை பெற்றவள் அப்படின்னு அர்த்தம். பெனினாள் அப்படின்னா விலையேற பெற்ற கல், தி பிரஷியஸ் ஸ்டோன். இப்ப மற்றவர்கள், அதாவது இஸ்ரவேல்ல பிள்ளை இல்லாமல் இருப்பது என்பது மிகப்பெரிய சாபம். அவர்களை பொறுத்த மட்டும் சாபத்திலே உச்சகட்டம் எதுனா பிள்ளை இல்லாமல் இருக்கிறது. அதுக்கு அடுத்துதான் குஷ்டரோகம், மற்றதெல்லாம். முதல் சாபம் என்னன்னா, இஸ்ரவேலர்களை பொறுத்த மட்டும் பெரிய சாபம் பிள்ளை இல்லாமல் இருப்பது. இப்போ அன்னாளுக்கு பிள்ளை இல்லை. யாருக்கு பிள்ளைகள் இருந்தாங்க? பெனினாளுக்கு பிள்ளைகள் இருந்தாங்க. அப்போ மற்றவர்கள் பார்வையில் யார் விலையேற பெற்ற கல்லா இருக்கிறது? யாரு? பெனினாள். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. மனிதர்கள் பார்வையில பெனினாள் விலையேற பெற்றவள். ஆனா தேவனுடைய பார்வையில யார் தான் விலையேற பெற்றவளா இருந்தா? அன்னாள் தான் விலையேற பெற்றவளா இருந்தா. நான் கேட்குறேன், அன்னாளை தவிர வேற கர்ப்பமே இல்லையா அடைக்கிறதுக்கு? இஸ்ரவேல்ல அன்னாளை தவிர வேற கர்ப்பமே இல்லையா அடைக்கிறதுக்கு? ஆனா என்ன சொல்லுது வசனம்? வாசிங்க பார்க்கலாம். தொடர்ந்து வாசிங்க.
அந்த மனுஷன் சீலோவிலே சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ளவும் அவருக்கு பலியிடவும் வருஷந்தோறும் தன் ஊரிலிருந்து போய் வருவான். அங்கே கர்த்தரின் ஆசாரியனான ஏலியின் 2 குமாரராகிய ஒப்னியும் பினெகாசும் இருந்தார்கள். அங்கே எல்கானா பலியிடும் நாளிலே அவன் தன் மனைவியாகிய பெனினாளுக்கும் அவளுடைய எல்லா குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் பங்கு போட்டு கொடுப்பான். அன்னாளை சிநேகித்தபடியினால் அவனுக்கு ரெட்டிப்பான பங்கு கொடுப்பான். எத்தனை பங்கு கொடுப்பானா? ரெட்டிப்பான பங்கு கொடுப்பான். அடுத்த வார்த்தை, கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். இப்ப அன்னாளுடைய கர்ப்பம், தயவு பெற்றவளுடைய, கிருபை பெற்றவளுடைய கர்ப்பம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? அடைக்கப்பட்டிருக்கு. நான் தான் ஆரம்பத்தில் சொன்னேன், அடைக்கப்பட்டாலே ஒரு மாபெரும் மிராக்கிள் தான். அந்த அடைக்கப்பட்ட கர்ப்பத்துக்குள்ள இருந்து தான் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் தீர்க்கதரிசியான சாமுவேலை கர்த்தர் வெளியே கொண்டு வந்தான். அல்லேலூயா. அடைக்கப்பட்டிருக்குன்னு சொன்னாலே உத்தரவாதம் பண்ணிக்கொள்ளுங்க, கர்த்தர் சாமுவேலை உள்ள இருந்து வெளியே எழும்ப பண்ண போறாருன்னு அர்த்தம். அல்லேலூயா. பெனினாளுடைய பிள்ளைகளுடைய பேர் முதற்கொண்டு வேதத்தில் சொல்லப்படலை. அதாவது பெனினாளுடைய பிள்ளைகள் எத்தனையோ பேர் இருந்தாங்க, மனிதர்கள் பார்வையில் விலையேற பெற்றவளாக இருந்தா. ஆனால் வேதத்தில் எழுதப்பட்டதும், வேதத்தில் தலை சிறந்த மனிதனாக கருதப்பட்டதும் யார் மாத்திரம்தான்? இந்த சாமுவேல் தான். ஒரு சாதாரண விஷயத்தை உங்களுக்கு தேவன் கொடுக்கணும்னு நினைச்சிருந்தா அதை என்னைக்கோ கொடுத்து முடித்திருப்பார். ஆனால் தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிறது ஆர்டினரியான காரணம் அல்ல, ஒரு எக்ஸ்ட்ராடினரியான காரணம். அல்லேலூயா. காரியம். ஆண்டவர் உங்களுக்கு சின்ன விஷயத்தை கொடுக்கணும்னா அதை என்னைக்கே என்ன செய்து கொடுத்து முடிச்சிருப்பார். ஆண்டவர் உங்களுக்கு சின்னதை கொடுக்க நினைக்கல, அவர் மாபெரும் காரியங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். எத்தனை பேரால் விசுவாசிக்க முடியும்? உங்க விசுவாச அளவுக்கு தக்கதா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சாமுவேல் இருண்ட காலங்கள்ல, வார்த்தையே இல்லாத நாட்கள்ல, ஏலிக்கே வார்த்தை இல்லை. யாருக்கு வார்த்தை இல்லை? ஆசாரியனாகிய ஏலிக்கே வார்த்தை இல்லாத நாட்கள்ல தான் முதல் பேர்சபா மட்டும் அவன் கர்த்தருடைய தீர்க்கதரிசின்னு விளங்கத்தக்கதாக கர்த்தர் வார்த்தைகளை கொடுக்க ஆரம்பித்தார். அல்லேலூயா. அந்த பிள்ளையை பெறுவதற்காகத்தான் அந்த அடைப்பு. நீங்கள் நினைக்கலாம், பிரதர் எல்லா பக்கமும் அடைக்கப்பட்டதுக்கு காரணம் என்ன? அநேகர் என்ன நினைச்சுறாங்கன்னா, ஏதாவது ஒரு தடை இருக்கு அப்படின்னு என்ன நினைச்சுறாங்கன்னா, சாபம் நினைச்சுறாங்க. அது தவறு. நல்லா கவனிங்க. நீங்கள் என்றைக்கு ரட்சிக்கப்பட்டு கர்த்தரை விசுவாசித்து ஞானஸ்நானம் எடுத்தீங்களோ அந்த நாளோட முற்பிதாக்களின் சாபம் என்ன செய்து போயிற்று? முடிந்து போயிற்று. நீங்க இனி இருக்கிற தடைகளை, அடைக்கப்பட்ட சூழ்நிலையை ஒரு நாளும் சாபமா பார்க்காதீங்க. சூழ்நிலைகள் மேல இருக்கிற கண்ணை எடுத்து உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிற ஆவியானவர் மேல வைக்க ஆரம்பிங்க, தேவன் மேல வைக்க ஆரம்பிங்க. எப்படிப்பட்ட அடைக்கப்பட்ட ஸ்தலங்களையும் கர்த்தரால திறக்க முடியும். அல்லேலூயா. அவர் ஊற்றுக்களை திறந்தார்னா அந்த ஊற்றுக்களை அடைக்கிறதற்கு ஒருவனும் கிடையாது. ஆண்டவர் திறந்ததை அடைக்கிறதற்கு ஒருத்தனுமே கிடையாது. எல்லாத்தையும் மனிதர்கள் எங்கிருந்து வேண்டுமானாலும் அடைக்கலாம், சாத்தான் எங்கிருந்து வேண்டுமானாலும் அடைக்கலாம். ஆனால் கர்த்தர் திறக்கிறதுக்குன்னு ஒரு நாள் வைத்திருக்கிறார், திறக்கிறதுக்குன்னு ஒரு நாளிகை நியமிக்கப்பட்டிருக்கு. அந்த நாளிகையில் அவர் திறப்பார் பாருங்க. அதை அடைக்கத்தக்கவன் இந்த பூமியிலே ஒருத்தனும் கிடையாது. அல்லேலூயா. ஈசாக்கு எத்தனையோ துறவுகளை தோண்டினான். எல்லாத்தையும் அவங்க என்ன செஞ்சாங்க? தூர்த்து போட்டாங்க. பொது மொழிபெயர்ப்பில் இருக்கு, அடைத்து போட்டாங்க. என்ன செஞ்சு போட்டாங்களா? அடைத்து போட்டாங்க. ஆதியாகமம் புத்தகம் 26:1 வாசிங்க பார்க்கலாம். 26:1 வாசிங்க பார்க்கலாம். ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்திலே உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கினிடத்தில் கேராருக்கு போனான். கேரார் அப்படின்னா மிகுந்த நெருக்கமான இடம், மிகுந்த நெருக்கமான ஸ்தலம். கேராருக்கு போனான். 20வது வசனம்.
கேராரூர் மேய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று முந்தின வசனம் வாசிங்க பார்க்கலாம், 19 வாசிங்க பார்க்கலாம். ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். கேராரூர் மேய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மேய்ப்பருடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தன்னோட வாக்குவாதம் பண்ணினபடியால் அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டான். ஏசேக்குனா பிரச்சனை, நெருக்கம். தொடர்ந்து வாசிங்க பார்க்கலாம். வேறொரு துறவை வெட்டினார்கள். அதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணினார்கள். ஆகையால் அதற்கு சித்னா என்று பெயரிட்டான். சித்னா அப்படின்னா பிரச்சனை மேல பிரச்சனை. சித்னானா என்ன அர்த்தம்? பிரச்சனை மேல பிரச்சனை, அழுத்தத்தின் மேல அழுத்தம். எந்த பக்கம் போய் எந்த துறவை தோண்டினாலும் என்ன செய்யறாங்க? வந்து அடைக்கிறாங்க. அவங்களுடைய வேலையை அடைக்கிறது தான். ஆனா என்ன நடந்தது தெரியுமா? நாட்கள் வந்தபோது வாசியம் பார்க்கலாம், தொடர்ந்து வாசியம் பார்க்கலாம். பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அதை குறித்து அவர்கள் என்ன செய்யவில்லை? வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன் நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டான். ரெகோபோத் அப்படின்னா மாபெரும் விசாலம். இந்த ரெகோபோத் ஊற்று, இதுக்கு முன்னாடிலாம் ஈசாக்கு ஆட்டுக்கு தண்ணி வேணும், மாட்டுக்கு தண்ணி வேணும், வீட்டில் இருக்கிறவங்க தண்ணி குடிக்கணும், வேலைக்காரர்கள் தண்ணி குடிக்கணும்னு சின்ன சின்ன துறவா தோண்டினார். ஆனால் நாட்கள் வந்தபோது கர்த்தர் ரெகோபோத்துங்கிற ஊற்றை திறந்தார் பாருங்க. அது இதுவரைக்கும் ஆடு மேய்க்கிறவராக தான் இருந்தார் ஈசாக்கு. ஆனால் இந்த ஊற்றில் இருந்து புறப்படுகிற தண்ணீர் புறப்பட்டு ஓடுறதை பார்த்து அந்த வனாந்தரத்தில் அவருக்கு விவசாயம் பார்க்கணுங்கிற ஆசையே வந்துருச்சு. அந்த ஊற்று அவ்வளவாய் பெருக்கெடுக்க ஆரம்பித்தது. அல்லேலூயா. அந்த வருஷத்திலேயே அவர் விதைத்தார். எத்தனை மடங்கு பெற்றுக்கொண்டாரா? 100 மடங்கு பெற்றுக்கொண்டார். கர்த்தர் திறக்கிறத ஒருத்தராலும் என்ன செய்ய முடியாது? அடைக்க முடியாது. உங்கள் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையில் வேண்டுமானாலும் இருக்கலாம், எப்படிப்பட்டது வேண்டுமானாலும் இருக்கலாம். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று தான். நாலா திசையும் அடைக்கப்பட்டிருக்கிற போது பரலோகத்தின் திசையை கொஞ்சம் நோக்கி பார்க்க ஆரம்பிங்க. வானத்தின் திசையை நோக்கி பார்க்க ஆரம்பிங்க. மனிதர்கள் மற்ற திசைகளை வேண்டுமானா அடைக்கலாம், ஆனால் எந்த திசையை அடைக்க முடியாது? பரலோகத்தின் திசையை மட்டும் என்ன செய்ய முடியாது? அடைக்க முடியாது. கொஞ்சம் உங்களுடைய ஜெப நேரம் கூடட்டும், உங்களுடைய வேத வாசிப்பு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெருகட்டும். கர்த்தரை நெருங்க ஆரம்பிங்க. அடைபட்ட வாசல்களை எல்லாம் கர்த்தர் ஒவ்வொன்றாய் திறக்க ஆரம்பிப்பா. யாருடைய கண்களுக்கு முன்னாடி அதெல்லாம் அடைக்கப்பட்டதோ, யாரெல்லாம் அந்த காரியங்கள் அடைக்கப்படுறத நினைச்சு சந்தோஷப்பட்டாங்களோ, உங்க முகத்துக்கு முன்னாடி சிரிச்சிருப்பாங்க, பிரைஸ் கார்டு சொல்லியிருப்பாங்க, அல்லேலூயா சொல்லியிருப்பாங்க, நலம் விசாரிச்சிருப்பாங்க. ஆனா உங்க வாசல்கள் அடைக்கப்பட்டதை நினைத்து உள்ளூர கலிகூர்ந்தவர்கள் எல்லாம் அவர்கள் கண்கள் பார்க்க கர்த்தர் அந்த வாசல்களை திறக்க ஆரம்பிப்பா. எத்தனை பேரால் ஆமேன் சொல்ல முடியும்? இன்னைக்கு எந்த மோசே அந்த அடைக்கப்பட்ட ஸ்தலத்தில் நின்று என்ன நினைச்சிருப்பார்? யோசிச்சு பாருங்க. ஆண்டவரே, இஸ்ரவேலர்கள் கண்களுக்கு முன்னாடி வந்து நிற்கிறோம், இஸ்ரவேலர்கள் கண்கள் பார்த்துக்கிட்டு இருக்கு, என்னைய இப்படி அடைக்கப்பட்ட ஸ்தலத்தில் கொண்டு வந்து என்ன செஞ்சிட்டீங்க? விட்டுட்டீங்களே ஆண்டவரே. ஆண்டவர் சொன்னார் உன்னுடைய கோலை நீட்டுன்னு சொல்லப்பட்ட போது அந்த செங்கடலை கர்த்தர் 12 பிளந்து கூறு போட்டார். கூறு போட்டது மட்டுமல்ல, என்ன நடந்தது தெரியுமா? யாத்திராகமம் புஸ்தகம் 19:20 வாசிங்க பார்க்கலாம். கர்த்தர் சீனாய் மலையில் உள்ள கொடுமுடியில் இறங்கின போது கர்த்தர் மோசேயை மலையின் கொடுமுடியிலே வரவழைத்தார். மோசே என்ன செஞ்சானா? ஏறி போனான். சீனாய் மலையின் கொடுமுடியில கர்த்தர் மோசேயை வரவழைத்தார் இல்லையா? சீனாய்னா பகைன்னு அர்த்தம். சீனாய்னா என்ன அர்த்தம்? பகைன்னு அர்த்தம். இந்த எகிப்து தேசமே ஒரு கட்டத்தில், ஒரு நாள்ல இந்த மோசேயை பகைத்தது. எகிப்து தேசமே அவனை பகைத்தது. அப்படி பகைச்சப்ப இந்த சீனாய் மலையினுடைய அடிவாரத்தில் வந்து தான் யார் ஆடு மேய்த்தது? மோசே ஆடு மேய்த்து கொண்டிருந்தார். இதே சீனாய் மலையினுடைய அடிவாரத்தில். இந்த சீனாய் மலையை பார்க்குறப்ப, அந்த பிரம்மாண்டமான மலையை பார்க்கிற போது எத்தனை முறை வேறு அழுதுருக்கு கூடும். ஆண்டவரே, இந்த எகிப்து என்கிற பகை, இந்த சீனாய் என்கிற பகை என்னை பகைக்குது ஆண்டவரே.
இதில் எத்தனை வருஷம்? 40 ஆண்டு காலம். ஒரு வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை, 40 ஆண்டு காலம் வெயிலையும் மழையிலையும் இந்த சீனாய் மலை அடிவாரத்தில் அவர் பட்ட பாடுகள் கொஞ்சம் நெஞ்சம் அல்ல. எத்தனை முறை அந்த சீனாய் மலையை பார்த்து பார்த்து அவர் பேசியிருப்பார். ஆண்டவரே, இந்த சீனாய் என்னைய காலில் போட்டு மிதிக்குது ஆண்டவரே, இந்த பகை என்னைய காலில் போட்டு மிதிக்குது ஆண்டவரே, இந்த பகையினால் நான் ஒரே இடத்துல அடைக்கப்பட்டிருக்கிறேன், எங்கேயும் போக முடியாது. இந்த இப்போ எகிப்தியருடைய கையில் கிடைச்சா சிக்கினா அவ்வளவுதான், அவ்வளோதான். எங்கேயும் மோசையால் சுதந்திரமாய் போக முடியாது, வேறு இடங்களுக்கு செல்ல முடியாது. நேராக வீட்டை விட்டா சீனாய் மலையினுடைய அடிவாரத்தில் உள்ள இந்த பகுதி, இதுக்குள்ளேயே 40 ஆண்டு காலம் அடைபட்ட சூழல். ஆனால் நாட்கள் வந்தபோது எந்த எகிப்து தேசம் மோசையை பகைச்சிச்சோ அந்த எகிப்து தேசத்தை ஒட்டு மொத்தமாக வாரி சுருட்டி கடல்ல போட்டுட்டு, அந்த எகிப்தியர்களை வாரி சுருட்டி செங்கடல்ல போட்டுட்டு அவன் கடந்து வருகிறான். சீனாய் மலைக்கு அடிவாரத்துக்கு வருகிற போது அந்த வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் சீனாயின் கொடுமுடியில் இறங்கினார். இறங்கின உடனே அவர் மோசையை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? மோசே, நீ மேலே ஏறி வா. இப்போ மோசே அந்த மலை மேலே ஏற ஆரம்பிக்கிறான். கர்த்தர் அவனை வரவழைத்தாராம். எப்படி போட்டிருக்கு? கர்த்தர் அவனை, அவன் மேலே ஏற கர்த்தர் அவனை பார்த்து சொல்றார், வா, மேலே ஏறி வா. சொல்ல மோசேயினுடைய கால்கள் சீனாய் மலை மேலே ஏற ஆரம்பிக்கிறது. இத்தனை ஆண்டு காலம் அவனை மேலே நின்று அவன் தலையில ஏறி நின்று மிதிச்ச அந்த பகை இப்ப அவன் காலுக்கு கீழே வர ஆரம்பிக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாய் அந்த சீனாயினுடைய ஒட்டுமொத்த பகையும் அவன் காலுக்கு கீழே வருது. முடிவில் சீனாயின் கொடுமுடிக்கு வரவழைத்தார். இத்தனை வருஷம் அவனை கால் கீழே போட்டு மிதிச்ச அந்த சீனாய் இப்ப யாருடைய காலுக்கு கீழே இருக்கிறது? மோசேயினுடைய கால்களுக்கு கீழே. இன்னைக்கு எந்த பிரச்சனையெல்லாம் உங்க தலைமையில ஏறி நின்று அழுத்துதோ அந்த பிரச்சனைகளை எல்லாம் கர்த்தர் உங்க கால்களுக்கு கீழாக கொண்டு வருகிற நாட்கள் வரும். எத்தனை பேரால விசுவாசிக்க முடியும்?